சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல முத்து இருந்துட்டு சவாரிக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து முத்துவா பார்த்த உடனே சார் சார்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நீங்கள் பண்ண உதவியால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். என் பொழப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் சார் நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படி என்ன வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களே? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். நீங்கள் மட்டும் மனசு வச்சு வைக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் ஜெயிலில் தான் சார் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஆட்டோவில் தான் நம்ம சீதாவும் செக்யூரிட்டியும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்துட்டு என்னென்ன போகலாமா, எதுக்காக இவங்க கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்டமா பேச சொல்கிற, இவர் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு தாம்மா போயிருப்பேன், நீயும் ஜெயிலுக்கு தான் போயிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அந்த பணத்தை ஆள் வச்சு திருடினது நான் தாம்மா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் குடும்ப சூழ்நிலைக்காக தாம்மா நான் அந்த பணத்தை திருடினேன். அந்த நிலைமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் காப்பாற்றி உன் வேலையும் காப்பாற்றி உன் நல்ல பேரையும் காப்பாற்றினது இந்த மனுஷன்தாம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சீதா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சது மாமா தானா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.